தொடர்ந்து திரு எஸ்டி சூர்யா, இப்போ சுவாமிநாதன் குறிப்பிட்டாரு, அதாவது திமுகவுடைய நலத்திட்டங்களில் பயனடைந்தவர்கள் போக மீதம் இருக்கக்கூடிய பெண்கள் அதிமுக கூட்டணிக்கு தான் வாக்கு அளிச்சிருக்கணும், ஆனால் அதில் தாவேகா அந்த வாக்குகளை பிரிக்குது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். நிச்சயமாக நான் போன செஷனில் சொன்ன மாதிரி இவர்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளில் அந்த மகளிர் உரிமை தொகை ஒன்று. ஏனென்றால் 2 வகையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. ஒன்று, ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2021 பிரச்சாரங்களில் நீங்கள் முழுக்க பார்த்தீர்கள் என்றால் ஆட்சிக்கு வந்த அடுத்த மாதத்திலிருந்தே 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆரம்பித்தது 29வது மாதம், அதாவது செப்டம்பர் 2023ஆம் ஆண்டு தான். அதில் நிச்சயமாக மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கின்றது. இரண்டாவது, அவர் சொன்னது போல் அந்த வாக்குறுதியிலே அனைத்து மகளிருக்கும், அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும், அந்த கணக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி ரேஷன் கார்டு பெண்கள் இருக்கக்கூடிய அந்த 2.5 கோடி பெண்களுக்கும் வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் இவங்க எப்பயும் போல் பண்ணுற மாதிரி வாக்குறுதியில் ஒன்று, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இன்னொன்று, அதில் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டு 1.31 கோடி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு 13 லட்சம் ஏற்றி இருக்கிறார்கள். அப்போது 1.44 கோடி பெண்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்டு வருகின்றது. அப்போது அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே கொடுக்குறோன்னு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதில் 1 கோடி பெண்கள் விடுபட்ட போது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த ஒரு கிரீவியன்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் திரு விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள்னு பார்த்திங்கன்னா இந்த ஓட் பேங்க்கில் மட்டும் கிடையாதுன்றது எங்களுடைய கருத்து. திமுகவிற்கு காலம் காலமாக வாக்களிக்கக்கூடிய வாக்கு வங்கி அவர்கள் ஓட்டையும் பிரிக்கிறார்கள். கடந்த முறை 18% பிஜேபி கூட்டணி ஓட்டு வாங்கணும்னு சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை கூட விஜய் அவர்கள் பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவர் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே வாக்கு வங்கி பிரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இப்போதைக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே விஷயங்கள் தான். அனைத்து கூட்டணியிலிருந்தும் அனைத்து கட்சிகளிலிருந்தும் விஜய் வாக்குகளை பிரிப்பார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் தேர்தல் முடிவு வந்தால் தான் அந்த பிரிக்கக்கூடிய சதவீதம் என்னன்னு தெரியும். இப்போ அதிமுகவிலிருந்து எவ்வளோ பிரிக்கிறாரு, திமுகவிலிருந்து எவ்வளோ பிரிக்கிறாரு, பிஜேபியிலிருந்து எவ்வளோ, நாம் தமிழரிலிருந்து எவ்வளோ, இந்த கணக்குகள் வெளியே வரும்போது தான் யாருக்கு பாதிப்பு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணவே முடியும். இந்த எவ்வளவோ போல்ஸ்டர்ஸ் தமிழகத்தை சார்ந்தவர்களும் சரி, மற்ற மாநிலத்திலிருந்து தேசிய அளவில் அந்த கருத்து கணிப்பு எடுப்பவர்களும் சரி, இவர்கள் யாராலுமே இதற்கான விடையை சொல்லவே முடியவில்லை. திமுக வாக்குகளை அதிகம் பிரிக்கிறாரா, அதிமுக வாக்குகளை அதிகம் பிரிக்கிறாரா, இல்லை வேறு ஏதேனும் கட்சி வாக்குகளை பிரிக்கிறாருன்னு தெரில. இப்போ ஒரு பிரபல ஆங்கில ஊடகம், ஐ திங்க் CNN நியூஸ் 18 ஆங்கில ஊடகத்தில் கூட ஒரு 3-4 ப்ராபபிலிட்டிஸ் போட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகளில் திமுகவிலிருந்து 50% பிரிக்கிறாரு, அதிமுகவிலிருந்து 30% பிரிக்கிறாரு, மற்ற கட்சிகளிலிருந்து 20%, இப்படியான ஒரு வாக்குகளை பிரிக்கும்போது அந்த பேசிஸில் எவ்வளோ இடங்களை யார் யார் வெல்வார்கள். இப்போ இப்படியே திருப்பி போட்டு பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து ஒரு 50-60% பிரிக்கிறாரு, திமுகவிலிருந்து 30% தான் பிரிக்கிறாரு, மற்றவை 10% அப்படின்னு எடுத்திங்கன்னா அப்போ முடிவுகள் வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த தேர்தல் களத்தில் ஒரு 50-60 ஆண்டுகள் பயணித்த மூத்த அரசியல்வாதிகளால் கூட விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் யாருக்கு போக வேண்டிய வாக்குகள் அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் உண்மைதான், ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அப்படின்றது திமுக அரசாங்கத்திற்கு எதிராக வரக்கூடிய வாக்குகள். இப்போ திமுக அதிமுக மாற்றி மாற்றி அரசாங்கங்கள் அமைத்ததற்கு முக்கியமான காரணம் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட். அது 2006 விஜயகாந்த் என்கின்ற புது பிளேயர் வரும்போது அது மிக அதிகமாக பிரிந்தது. அப்போ அதிமுக வாக்குகள் தான் அவர் அதிகமாக பிரித்தார். அதனால தான் அதிமுக 2006 மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடுச்சு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே இருக்கா அப்படின்ற கேள்வியும் எழுது. காரணம் என்னன்னா, நலத்திட்டத்தினால பயனடைஞ்சவர்கள் பற்றி சுவாமிநாதன் குறிப்பிட்டார். அதே மாதிரி உங்களுடைய கூட்டணி முன்வைக்கக்கூடியது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் உள்ளிட்டவை தான். அது எல்லாரோட ஆட்சியிலையுமே இருந்திருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றதுக்கு என்ன உங்களுக்கு ப்ரூஃப்னா, உதாரணமாக 2019 தேர்தல் எடுத்துக்கலாம். அப்போ திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள் கிட்டத்தட்ட 54% வாக்குகள். கமலஹாசன் அப்போ தனியாக முதல் முறை களம் காண்கிறார். அப்போ அவர் 6% ஓட்டு வாங்கினார் அந்த MP எலெக்ஷனில். அப்போ கிட்டத்தட்ட 60% வாக்குகள் இப்போது இருக்கக்கூடிய திமுக என்கின்ற கூட்டணி 2019 தேர்தலில் பெற்றது. 5 ஆண்டுகள் கழித்து அதை 2024 தேர்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45% விழுக்காடு வாக்குகள் தான் இவர்களால் பெற முடிந்தது. அப்போது அந்த 60லேருந்து 45 குறைஞ்சிருக்கு. எல்லா இடங்களிலும் ஜெயித்து விட்டார்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த வாக்கு சதவீதம் 15% வாக்கு எங்கே போச்சு? இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, திமுக மீது மக்கள் திருப்தியாக இருக்கிறார்கள் என்றால் 2021 அப்புறம் வந்த ஒரே தேர்தல் 2024 தான். அந்த கணக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் 15% குறைந்திருக்கின்றது 2019 கம்பேர் பண்ணும்போது. சரி, 2021 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அப்போ வந்து திமுக வந்து கிட்டத்தட்ட 44% வாக்குகள் ஏதோ பெற்றிருந்தாங்க. இப்போ இந்த தேர்தலில் கமல்ஹாசன் அவர்கள் ஏற்கனவே கூட்டணி வந்துட்டாங்க, தேமுதிக கட்சி இப்போ கூட்டணியில் வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 2021 வர்சஸ் 24 எடுத்துட்டிங்கன்னா கூட வாக்கு சதவீதம் குறைந்திருக்கின்றது. அதனால தான் சொல்கிறோம், இந்த ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு மக்களிடம் இருக்கின்றது. அது 2006 to 2011 வெளிப்பட்ட மாதிரி இப்போ வெளிப்படாததற்கு காரணம் இவர்கள் ஊடகங்கள் மீது தொடுக்கக்கூடிய அடக்குமுறை. அவர்கள் வந்து இவர்களுக்கு எதிரான செய்திகளை போடும்போது அவர்களை வந்து கூப்பிட்டு மிரட்டுறது, இல்லை அந்த டிஐபிஆரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது, இதெல்லாம் பொதுவெளியில் இருக்கக்கூடிய தகவல் தான். அப்போ ஊடகங்களால் 2006 2011 வரைக்கும் எப்படி சுதந்திரமாக செயல்பட்டார்களோ அது போன்று இந்த 5 ஆண்டுகளில் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். அதாவது மோசமான ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சியை சரி செய்து மக்களுக்கு நல்லது செய்வது அப்படின்றது ஒரு விதம். இரண்டாவது, அந்த மோசமான ஆட்சி மக்கள்கிட்ட போய்விடாமல் பார்த்து கொள்வதற்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது இன்னொரு விதம். இவர்கள் செய்தது இவர்களுடைய தவறுகள், இவர்களுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணாமல் ஊடகத்தை சரி பண்ணிட்டா மக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை உருவாக்கி விடலாம். எதிர்க்கட்சிகள் வெளிப்படுத்துறாங்களா? இல்லை, எதிர்க்கட்சிகள் பலமுறை நிறைய விஷயங்களை போராட்டங்கள் பண்ணியிருக்கு, ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கு. இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் ஏதாச்சும் ஒரு விஷயம் எப்படி மிகப்பெரிய பூதாகரமாக எழுப்பப்பட்டு எப்படி ஒரு விஷயம், உதாரணமாக ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் படுகொலை, அதாவது காவல் நிலைய படுகொலை வந்து எவ்வாறு அது ஊதி பெருக்கப்பட்டது, இந்திய அளவில் எப்படி பேசப்பட்டது, தமிழக ஊடகங்கள் அதை எப்படி கையாண்டார்கள் அப்படின்றது ஒரு புறம் எடுத்துக்கோங்க. இந்த ஆட்சியில் 26 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கின்றன. அதில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூவை அந்த அதிமுக ஆட்சியில் நடந்தது போன்று அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டதா, அது ஒரு பிரச்சாரம் மாதிரி எடுக்கப்பட்டதா அப்படின்றது கிடையாது. அதிமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மறைவுகள் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இவங்க அரசாங்கத்தில் 2023 தாக்கல் செய்த அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய பாலிசி நோட்டில் 12 ஆண்டுகளாக தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்களே இல்லாத அளவிற்கு சிறப்பாக தமிழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றது இவங்க ஆட்சியில் இவங்க பாலிசி நோட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரி. ஆனால் இதே ஆட்சியில் 2023 பிறகு விழுப்புரத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்கள், அப்புறமா கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள், இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதற்கு ஊடகம் அது மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் பிரச்சனையாக விவாதிக்கவில்லை அப்படின்றது ஒரு குறை இருக்கின்றது. அதனால் கூட வெளிப்போக்கில் நம்ம பார்க்கும்போது திமுகவிற்கு எப்படியும் ஒன்று எதிர்ப்பலை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகி இருக்கலாம். ஆனால் மக்கள் மிக மிக புத்திசாலிகள், இவை அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனுடைய முடிவு வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவில் தெரியும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம்.